இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரஹ்மான் வந்துட்டு பீஸ் கார்டன், ஷாஜஹான் வந்துட்டு மும்தாஜுக்கு கட்டின மாதிரி இவர் தன்னுடைய தாயாருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அப்போ அம்மா பையன் அப்படிங்கிற உறவுக்கு ஒரு நினைவு சின்னமாக எனக்கு தெரிஞ்சு கட்டினது தமிழ்நாட்டில் இவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா இறந்த பிறகு அவங்க மொத்த குடும்பமே அவங்க அம்மாவுடைய கண்ட்ரோல், மொத்த குடும்பம் இவருடைய வருமானம். இதை வச்சு தான் அவங்க அக்கா, தங்கச்சி, ரகுமானோட அம்மா, இது 4 பேருடைய சர்வைகளே வந்து அவங்க 2 பேரை சுற்றி தான் இருக்கு. சரி, இந்த பீஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எந்த விதமான ஏர் கண்டிஷனரும் பயன்படுத்தப்படவில்லை, இயற்கையாக வரக்கூடிய அந்த காற்று. அது இல்லை, அந்த ஆர்கிடெக்ட் அவர் பேசுனது நானும் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கட்டிக்கிட்டாங்க. ரஹ்மான் அவர்களுடைய தாயார் கூட அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அடக்கம் பண்ணிட்டு அதை சுற்றி, ஆமாம், அதுக்கு பின்னாடி அடக்கம் பண்ணியிருக்காங்க போல. அதுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு கார்டன் மாதிரி ஆக்சுவலாக ஒரு தோட்டமாக வச்சுருந்துருக்காரு. இதே மாதிரி இளையராஜா உருவாக்கிட்டு. இளையராஜா தேனி மாவட்டத்தில் கம்பம் பக்கத்தில் லோயர் கேம்ப்னு ஒரு இருக்கு. அது ரொம்ப நாளாக அவர் ஒரு பங்களா வச்சிருக்காரு. அதில் தான் வந்து இளையராஜாவினுடைய அம்மாவை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இளையராஜாவினுடைய மனைவி அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இறந்து போனால் பவதரணி அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து அவர் தாயார் வந்து வீட்டுக்கு வர்றவங்கள சாப்பிடாம வெறும் வயிற்றோடு அனுப்பவே மாட்டாங்கன்ற அந்த ஒரு நிலையிலையும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே வந்து கிச்சன், ரஹிமாஸ் கிச்சன்ற மாதிரி ஒன்று உருவாக்கி வர்றவங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெகுலராக சாப்பாடு. இந்த உணவுங்கிற விஷயம் எப்படின்னா, அவங்க சிறு வயதில் வந்து அவங்க அப்பா இறந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இவர் கொண்டு வருமானம் வச்சு தான் அந்த குடும்பமே ரன் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த வறுமை, பசி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சனால நம்மளை தேடி யாரும் இருந்தாலும் முதல்ல சாப்பிடாம போக மாட்டாது. மக்களுக்கு அனுமதி இருக்கா சார் அந்த இடத்துக்கு? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ரஹ்மான் வந்துட்டு பீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக வந்துட்டு தன் அம்மாவுக்காக ஒரு விஷயத்தை கட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் நிறைய பேர், சில பேர்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஷாஜஹான் வந்துட்டு மும்தாஜுக்கு கட்டின மாதிரி இவர் தன்னுடைய தாயாருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது என்ன விஷயம்? தாய்க்கு கட்டிய தாஜ்மஹால் அப்படின்ற மாதிரி தான் தாஜ்மஹாலுடைய அந்த செப்பரேட் பீஸ் கார்டன் அப்படின்னு ஒரு கார்டன் வந்து அவங்க அம்மானுடைய நினைவாக உருவாக்கியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அது வீடியோலாம் நிறையா போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அப்போ அம்மா பையன் அப்படிங்கிற உறவுக்கு ஒரு நினைவு சின்னமாக எனக்கு தெரிஞ்சு கட்டினது தமிழ்நாட்டில் இவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில், இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, நமக்கு தெரியாத யாராவது கட்டியிருக்கலாம். அம்மாவின் நினைவாக இல்லம் கட்டியிருப்பாங்க, அம்மாவின் நினைவாக ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. அம்மாவின் நினைவாக ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு கார்டன் கட்டி உருவாக்கி இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அம்மா மேலே வந்து ஒரு பெரிய ஒரு அஃபெக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட்டு இருக்குது ரஹ்மான் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க அப்பா இறந்த பிறகு அவங்க மொத்த குடும்பமே அவங்க அம்மாவுடைய கண்ட்ரோல் தான், மொத்த குடும்பம் இவருடைய வருமானம். இதை வச்சு தான் அவங்க அக்கா, தங்கச்சி, ரகுமானோட அம்மா, இது 4 பேருடைய சர்வைகளே வந்து அவங்க 2 பேரை சுற்றி தான் இருக்குது. அப்போ ரஹ்மானை வந்து ஒரு பார்த்து உருவாக்குனதில் அவங்க அம்மாவினுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. ஆரம்ப காலத்தில் படங்கள்லாம் கூட கம்மிட் ஆகிறப்போ அவங்க அம்மா நிறையா பார்த்துக்கிட்டாங்க, கால் ஷீட் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அந்த இதை பார்க்குறப்ப ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நினைவு சின்னமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக சார். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இதை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சாரார் அது எப்படின்னா கொஞ்சம் மதம் சார்ந்து இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது. அது ஆல்ரெடி கொஞ்ச நாளாகவே ரஹ்மான் மேலே வந்துட்டு அந்த ஒரு சாயம் பூசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுலேயும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இவர் சொல்கிறார், எனக்கு சூஃபிசம் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும், ஈரானியன் கல்ச்சர் பிடிக்கும், அதெல்லாம் இங்கே கொண்டுட்டு வந்திருக்க அந்த ஆர்கிடெக்சர்னு சொன்னால் கூட கொஞ்சம் மதம் சார்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ரஹ்மான் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறாருங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. இல்லை, தாஜ்மஹால் வந்து உலகத்தின் காதல் சின்னமாக இருந்தது, 7வது அதிசயத்தில் ஒன்றானது. இப்போ இந்த கடந்த 10 வருஷமாக தாஜ்மஹால் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் சின்னமாக மாற்றிட்டாங்க. அதாவது 7 அதிசயங்களில் ஒரு அதிசயமாக இருந்தது. உலகின் காதல் சின்னங்கள், காதல் மாளிகையில் ஒரு இடமா இருந்தது. இந்த 10 வருஷத்தில் வந்து அது வந்து வேற ஒரு கோணத்தில் மாற்றி அதை சுருக்கி ஒரு மதத்திற்கான ஒரு அடையாளமாக அதை மாற்றிட்டாங்க. அதை நீங்கள் இப்போ அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் இவர் ரஹ்மான் வந்து அப்படி பார்க்கல. ரஹ்மான் வந்து தன் தாய்க்காக அந்த ஒரு ஸ்டைல் பிடிச்சது. ஒருத்தவங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் பில்டிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு அரேபியன் ஸ்டைல் பில்டிங் பிடிக்கும், ஃப்ரெஞ்ச் கட்டிடக்கலை உலகத்திலே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சில பேருக்கு பிடிக்கும்.
அந்த மாதிரி இந்த அராப்பும் ப்ளஸ் இந்த தாஜ்மஹாலுடைய அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆர்கிடெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் அந்த பில்டிங். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அரபுடைய இது மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ் அந்த எலிவேஷன்லாம் வந்து பார்த்தா தாஜ்மஹாலுடைய தோற்றம் மாதிரி இருக்குது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமே. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் பிடிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சமயத்தில் ஒரு அரசியல் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு கேரளாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்க பார்க்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளாக்குள்ளே போன மாதிரியே இருக்குது. அவர் வீடு கேட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக செடி கொடிகள்லாம் இருக்குது. கேரளா பழைய காலத்து வீடு மாதிரி அந்த பில்லர்களெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் பிடிக்கும் இல்லையா? அதனால் அவரோட அந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு, அவர் கட்டியிருக்கிறாரு. இதுக்கு ஒரு சாயம், மத சாயம், அடையாளம் என்ன பண்ணாலும் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு முத்திரை விழுக ஆரம்பிச்சிருச்சு. பார்வை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரஹ்மான் அவர்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தர்கா வழிபாடு வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் நிறைய ஈர்ப்புண்டு. அவரோட அவங்க அம்மாவுக்கு நிறைய ஈர்ப்புன்னு வைங்களேன். எந்தெந்த ஊர்லலாம் தர்கா இருக்கோ அந்தந்த ஊருக்கு அவங்க அம்மா போகிறாங்க அப்படின் போது அந்தந்த ஊரில் அந்த தர்காவுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடை வந்துட்டு கட்டி அதை வந்துட்டு அவங்க அம்மா போனால் பயன்படுத்துறதுக்குன்னு ஒன்று வச்சிருப்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாது? உண்மைதான், ஏறக்குறைய உண்மைதான். இது எப்படி இவங்க முதல்ல இஸ்லாத்திற்கு வந்தார்கள் அப்படிங்கிறது, யார் எந்த மூலியமாக வந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த வழித்தொடரில் வரும். இவங்க அப்பா வந்து சேகர் அப்படின்ற ஒரு பெரிய மியூசிஷியன். வந்து இளையராஜா அவர்களும் ரொம்ப நெருக்கமானவர். அவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறப்ப இந்த சில பேர் குழந்தைக்கு சரியில்லைன்னா வந்து மசூதியில் போய் மந்திரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிறப்ப கோவளம் தர்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பெரியவர், அவர்கிட்ட போய் அடிக்கடி அந்த கோவளம் தர்காவுக்கு போகிறது, அங்கே போகிறது வர்றதெல்லாம் இருக்கிறப்ப அவருடைய நட்பு கிடைக்கிது. அவர் சில ஆறுதல்லாம் சொல்கிறாரு. அவர் அந்த மாதிரியான தர்கா வழிபாடுகளில் உள்ளவர் தான். அவர் மூலியமாக இவங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கமாகி அவர் மூலியமாக தான் அவங்க கன்வெர்ட் ஆகிறாங்க. அந்த விஷயத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அவங்க போனால் நமக்கு சரியாகுது, அங்கே போனால் நமக்கு இதாகுது, இப்போ அங்கே போகிற விஷயம் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு எண்ணம். அவங்க வந்து வந்த வழிமுறை, அந்த வழிமுறை. இப்போ நீங்கள் குர்ஆன் வாங்கி அவங்க படித்து பார்த்து அதில் ஈர்ப்பாகி அதுலேருந்து அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க அந்த இதை ஃபாலோ பண்ணு. இவங்க தர்காவுக்கு போய் அங்கே இது பண்ணுறாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுது, அங்கேருந்து ஒரு நம்பிக்கை வருது. அதை தொடர்ந்து அவங்க அப்படியே முழுவதுமாக அந்த ஃபேமிலி கன்வெர்ட் ஆகிடுறாங்க. இதுதான் நடந்த விஷயம். அதற்கு பிறகு அங்கேருந்த அவர் பேர் காதரி பாப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் அங்கேருந்து கோவளத்தில் ஷிஃப்ட் ஆகி பொன்னேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நகரில் ஒரு பெரிய ஒரு அம்மா என்ன சொல்கிறது, ஒரு தியானம் மண்டபம் மாதிரி ஒரு தர்கா மாதிரி ஒரு இடத்த உருவாக்கி அங்கே வச்சுருப்பாங்க. வியாழக்கிழமை அங்கே சாப்பாடு போடுறது, அவங்க அங்கங்கே போவாங்க. அதை தொடர்ந்து இவங்க எங்கெங்கே தர்காக்கள் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாகூரில் வீடு இருக்குது, அந்த முஸ்லீம் நகரில் அடிக்கடி அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போவாங்க. கஸ்பா சொல்லிட்டு நம்ம இந்த ஆந்திராவில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போக ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்த அந்த வழிமுறை இருக்கு இல்லையா, அந்த வழிமுறை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த அஜ்மீரில் கூட ஒரு வீடு இருக்குன்ற. ஆமாம், அந்த மாதிரி எங்கெங்கே இருக்கிறோம் அங்கே மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த எந்த இதில் அவங்களுக்கு பிடிப்பு ஏற்பட்டு அந்த வழியில் வந்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட வந்துட்டு இவங்க மவுண்ட் ரோட்டில் ஒரு தர்கா இருக்குல்ல, அங்கே வந்திருந்தார். வரும்போது வந்துட்டு பிஎம்டபிள்யூவில் வந்தார், போகும்போது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆட்டோவில் போகிற மாதிரியான ஒரு சூழல் வந்தது. அந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார், ரஹ்மான் வந்து சங்கர் அவர்களை கூட கொண்டுட்டு வந்து, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கோவளத்தில் போய் ஏதோ வைத்தியம் பண்ணுறாங்க என்னமோ சொல்கிறீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு இங்கே சங்கர் அவர்களை கூப்பிட்டுட்டு வந்தோம் சில விஷயங்கள் பண்ணாருங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையாது? இல்லை, ஒரு நட்பின் அடிப்படையில் வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பொன்னேரியில் இருக்க முஸ்லீம் நகரில் இருக்கக்கூடிய அந்த தர்காவில் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் வந்து அந்த 96 அந்த 2000 அந்த பீரியடில் வந்து ரஹ்மானுடைய டேட் கிடைக்கிறது பெரிய விஷயம். ரஹ்மான்கிட்ட பாடகர் ஆகிறதுக்கு சான்ஸ் வாங்குறது இது முக்கியமான விஷயம். அது நிறைய பேர் அந்த ஆன்மீக பெரியவர் ஹசன் காதிரி வாப்பான்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட இவருக்கு ரெக்கமெண்டேஷன் போய் நிற்பாங்க. பெரிய கியூ, சினிமா கியூ அங்கே நிற்கும். அந்த இடத்துல நிற்கும். ரஹ்மான்கிட்ட எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நானே பல முறை பார்த்துருக்கேன், பாடுறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க. ரஹ்மான் தான் இங்கே அடிக்கடி வராரு, ரஹ்மான் நம்ம தான் வர்றாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, எங்கள் படத்துக்கு ரஹ்மான் மியூசிக் பண்ண சொல்லுங்கள் அப்படி ரெக்கமெண்டேஷனுக்கு அங்கே ஒரு பெரிய கியூ நிற்கும். அதற்காகவே அவர் கூட பயணப்பட்டவர்கள், அதற்காக நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஆட்கள் இப்போ நான் ரெண்டு பேசிகிட்டு இருக்கோம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, வாங்களேன் ஒரு ரிலாக்ஸாக இருக்குன்னு நம்ம தர்காவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம கோயிலுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், அவ்வளோ வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஏதோ கல்யாணத்துக்கு போகிறோம், கூட போய் உட்காந்துருப்போம், சர்ச்சில் உட்காந்துருப்போம், கோயிலில் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இவர் ஏதாவது சொல்லியிருப்பார், எனக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் எனக்கு போனால் சரியாது, நீங்களும் வாங்க போவோம்ன்ற கூட்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நட்பின் அடிப்படையில் கூட்டு வந்திருக்கலாம். அவர் அது பெருசாகலாம் வந்திருப்பார், போயிருப்பார், அதில் இருக்குது. சரி, இந்த பீஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எந்த விதமான ஏர் கண்டிஷனரும் பயன்படுத்தப்படவில்லை, இயற்கையாக வரக்கூடிய அந்த காற்று, அதே மாதிரி வந்துட்டு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியினுடைய குளிர்ச்சியே வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு ரொம்ப குளுமையாக ஆக்கிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி? அது இல்லை, அந்த ஆர்கிடெக்ட் அவர் பேசுனதை நானும் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கட்டியிருக்காங்க. பார்த்து ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு இயற்கையோடு ஒன்றி போய்
கடைசி காலத்தில் ரஹ்மான் அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கட்டியிருக்கிறாரான்னு தெரியல. ஆனால் வந்து அதெல்லாம் சாத்தியம்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலாம் பார்த்தேன், மலை மேலே ஒரு MBA படித்த ஒரு பட்டாதாரி வந்து ஒரு வீடு கட்டியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய சிமெண்ட், அங்கே இருக்கக்கூடிய மணல், அங்கே இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜ்லாம் வச்சு ஒரு வீடு கட்டி நாங்கள் குடியிருக்கிறோங்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஆர்கிடெக்சர் முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. புதுசாக நம்ம வந்து செங்கல் சிமெண்ட் ஜல்லி வச்சா முதல்ல வீடு கட்டினாங்க. இப்போ நிறைய அந்த ஆலோ பிளாக் வந்துருச்சு, ஷீட்டில் கட்டுறாங்க. சில பேர் கண்டெய்னரில் 3-4 நாள் வீடு கட்டலாங்கிற மாதிரியான வருது. நிறைய விதமான மாறுதல் வந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட். இது எந்த மாதிரியான ஆர்கிடெக்ட் கல்ச்சர்னு தெரியல, அதை ஃபாலோ பண்ணி கட்டியிருக்காங்க. இயற்கையான முறையில் தண்ணீர் வர்ற மாதிரி, இயற்கையான அந்த தண்ணீர்லேருந்தே அந்த இது வந்து கூலிங் ஆகிற மாதிரி, கார்டன் கார்டனுக்கு இயற்கையில் தண்ணி அதுவாக போகிற மாதிரியான ஒரு ஓடைகள் மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. 2 சைடு ஒரு ஓடை மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது பார்த்து கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு ரசனை தானே. ரஹ்மான் அவர்களுடைய தாயார் கூட அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்களோ, அந்த இடத்துல அடக்கம் பண்ணிட்டு அதை சுற்றி வந்து. ஆமாம், அதுக்கு பின்னாடி அடக்கம் பண்ணியிருக்காங்க போல. அதுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு கார்டன் மாதிரி ஆக்சுவலாக ஒரு தோட்டமாக வச்சுருந்துருக்காரு போல தான். சென்னை ஈசிஆரில் தான். ஆமாம், அது ஒரு தோட்டமாக வச்சுருந்துருக்காரு. அதை வந்து அப்படியே கார்டனாக மாற்றி ஒரு ரெஸ்ட் ரிலாக்ஸ் போகிறது மாதிரி வச்சு உருவாக்கியிருக்காரு. இதே மாதிரி இளையராஜா உருவாக்கியிருக்காரு. இளையராஜா தேனி மாவட்டத்தில் கம்பம் பக்கத்தில் லோயர் கேம்ப்னு ஒரு இருக்குது. அது ரொம்ப நாளாக அவர் ஒரு பங்களா வச்சுருக்காரு. அப்படின்னா அந்த வைகை ஆறு வந்து இந்த பங்களாவினுடைய அந்த காம்பவுண்ட் ஒட்டி போகும். பெரிய ஆறு ஓடும். அந்த பில்டிங் இருக்கும், பில்டிங்லேருந்து இறங்கி 2 ஸ்டெப் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஆறு ஓடும். அந்த ஆறை ஒட்டி ஒரு பெரிய பங்களா வச்சுருக்காரு. அதில் தான் வந்து இளையராஜாவினுடைய அம்மாவை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இளையராஜாவினுடைய மனைவி அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இறந்து போனால் பவதரணி அடக்கம் பண்ணியிருக்காங்க. 3 சமாதி இருக்கும். அது மேலே ஒரு பங்களா இருக்கும். பங்களாவிலேருந்து இறங்கி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த ஆற்றுல அப்படியே போயிடலாம். எவ்ரி தீபாவளிக்கு அங்கே வந்துடுவாங்க. மொத்தமாக எல்லா ஃபேமிலியும் அங்கே வந்து தீபாவளி வந்து அவங்க அம்மா இறந்த நாள் வந்து தீபாவளி அன்னைக்கு. அதனால் அங்கே ஒரு விசேஷமாக கொண்டாடுவாங்க. வருஷம் நடக்கும். இப்போ வரைக்கும் நடக்குது. இந்த 3 பேருடைய சமாதியும் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு பண்ணை வீடு மாதிரி வச்சுருக்காரு இளையராஜா. அந்த மாதிரி அது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இப்போ ரஹ்மான் இது அவங்க அம்மா இறந்த பிறகு இதை உருவாக்கியிருக்காரு. இது ஒரு கார்டனாக உருவாக்கியிருக்காரு. ஓகே, 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள், இசை ஜாம்பவான்கள். ஆனால் 2 பேருடைய சிந்தனையும் இந்த விதத்தில் ஒரே மாதிரி ஒத்து போதில்லை சார்? ஆமாம், ஆன்மீக விஷயத்தில் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இவர் வேற ஒரு ஆன்மீகத்தை நோக்கி போகிறார், இவர் வேற ஒரு ஆன்மீகம் நோக்கி போகிறாரு. இசையை பொறுத்த வரைக்கும் இசையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அமைதியான சூழ்நிலை, ஒரு தேடல் இருக்கும். அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, வேறு ஒரு உலகத்தில் இருப்பாங்க, வேறு ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. இசைக்கு வந்து அப்படி ஒரு பவர் இருக்குது. அது வந்து 2 பேருக்குமே அது ரொம்ப கரெக்டாக ரொம்ப காமனாக ஒத்து போயிடுது. அதே மாதிரி வந்துட்டு அவங்க தாயார் வந்து உணவு பரிமாறுவதிலையும் வீட்டுக்கு வர்றவங்கள சாப்பிடாம வெறும் வயிற்றோடு அனுப்பவே மாட்டாங்கன்ற அந்த ஒரு நிலையிலையும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து கிச்சன், ரஹிமாஸ் கிச்சன்ற மாதிரி ஒன்று உருவாக்கி வெஜிடேரியன் ஃபுட்டை தனியாக சமைக்கிறது, நான் வெஜிடேரியன் ஃபுட்டை தனியாக சமைக்கிறது, வரவங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வச்சுருக்காங்க. ஆமாம், அப்போ அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பொன்னேரியில் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு தலமா, வழிபாட்டு தலமா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், மண்டபம் மாதிரி. அங்கே வந்து வாரத்தில் 7 நாளும் சாப்பாடு போட்டுருப்பாங்க. இவங்க தான் மெயினாக ஸ்பான்சர் பண்ணாங்க. வாரத்துக்கு 7 நாள் சாப்பாடு போடுவாங்க. வியாழக்கிழமை இவங்களே வருவாங்க. வியாழக்கிழமை இரவு வந்து அவங்களே அவங்க அந்த இருப்பாங்க. நைட்டு விடிய அங்கே இருக்கும், நிறையா விஷயங்கள் அங்கே நடக்கும். இதெல்லாம் அந்த மாதிரி கை நிறைய சாப்பாடு போடுவாங்க. அந்த ஏரியா அது அந்த பகுதி எப்படின்னா சுற்றி பீடி தொழிலாளர்கள் அதிகம் உள்ள ஏரியா. பீடி சுற்றுறாங்க இல்லையா, அந்த தொழிலாளர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய வீடுகள் பூரா நிறைய குடிசையாக இருக்கும். பொன்னேரியிலேருந்து வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படி பேக் சைடு வரும், ஒரு பெரிய இடமா. இப்போ அது பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் அப்படி இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெகுலராக சாப்பாடு போட்டுருவோம். இந்த உணவுங்கிற விஷயம் எப்படின்னா, அவங்க சிறு வயதில் வந்து அவங்க அப்பா இறந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இவர் கொண்டு வர வருமானம் வச்சு தான் அந்த குடும்பமே ரன் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த வறுமை, பசி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சனால நம்மளை தேடி யார் இருந்தாலும் முதல்ல சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு. அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இறந்த பிறகு கூட அவங்க அம்மாவுடைய பேரில் அங்கே சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. மக்களுக்கு அனுமதி உண்டா சார் அந்த இடத்துக்கு? போகலாம், பார்க்கலாம். இப்போ அது இப்போதைக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்களா, இன்னும் வேலைகள்லாம் ஒன்றும் சின்ன வேலைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஒரு காமன் பிளேஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் பொதுவாக இப்போ ரஹ்மானுடைய வளர்ச்சியில் வந்து அவங்க அம்மாவுடைய பங்கும் மிகப்பெரிய பங்காக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அவங்க தங்கச்சி அக்கான்னு நினைக்கிறேன், ஜீவி அவங்களுடைய அவங்களும் இதை பற்றி சொல்லும் போது, இந்த இடத்தையே வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், தோட்டா பூங்காக்கள்லாம் நிறைய கொண்டுட்டு வந்து நான் வெவ்வேறு இடங்கள்லேருந்து சாம்பிள்ஸ்லாம் கொண்டு வருவேன். இப்போ அதனால அழகழகான செடிகளினுடைய பூக்களுடைய அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு தோட்டம் பூங்கா மாதிரியே ரொம்ப அழகாக உருவாக்கி வச்சிருக்கோன்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பூங்கா மாதிரியே அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்லணும், இது வந்து பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு நினைவு சின்னம் மாதிரி அவங்க அம்மாவுக்கு எழுப்பி இருக்கிறார். தாய்க்காக கட்டப்பட்ட ஒரு தாஜ்மஹால். அதை வந்து எல்லோரும் பார்க்கணும், எல்லோரும் போகணும். எனக்கு தெரிஞ்சு போகிறப்ப ஒரு அடுத்த தலைமுறை ஜெனரேஷன் உள்ள போய் பார்க்குறப்ப
இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு. 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தம்பிகள் வந்து நிறையா வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் போயிருக்காங்க. ரொம்ப ஒரு செல்ஃபிஷான ஒரு சமூகம் உருவாகிட்டு இருக்கு. தாய் தந்தை மேலே, அண்ணன் தம்பி மேலே இந்த மாதிரி உறவுகள் மீது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி குடும்பத்தோடு கூட்டு போய் பார்த்தீங்கன்னா எப்படி அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களாங்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு டீச் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இதை ரஹ்மான் அவர்கள் புரிஞ்சு இதை வந்து காமனாக எல்லோரும் வந்து போகிற மாதிரி எல்லோரும் போய் பார்க்குற மாதிரியான ஒரு இடமா உருவாக்கிட்டார்னா அங்கே போயிட்டு வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு அது ஒரு பாடமாக நிச்சயமாக. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. ரஹ்மானுடைய ப்ரைம் டைம் உச்சம்ங்கிறது ஒரு டைம் இருந்தது. அப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருந்தார். அப்போ ஆன்மீகம் சார்ந்த ஒரு எல்லாம் இருந்தால் கூட வெளியில் பெருசாக தெரியாது. இப்போது நிறைய இடங்கள் வந்துட்டு ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தெரியுது. ஆனால் இன்றளவும் அவர் அந்த ப்ரைமில் நம்பர் 1ல் இருக்காரா, இல்லை கொஞ்சம் தோய்வானதுனால இப்படி வெளியில் தெரியுதா? இல்லை ப்ரைமில் தான் இருக்கார். தமிழ் மட்டும் கிடையாது, அவருடைய கிராஃப்டை வந்து எப்பயுமே அவர் பீக்கில் இருக்கப்பையும் ஒரு நாளைக்கு 10 வருஷத்துக்கு 10 படம்லாம் பண்ணல. வருஷத்துக்கு ஒரு 3 படம் 4 படம் தான் பண்ணுவார். செலக்டடான படங்கள் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. தமிழில் பண்ணுறாரு, தெலுங்கில் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாரு, இங்கிலீஷ் படம் பண்ணுறாரு. தொடர்ந்து அவருடைய வேலைகள் ரெகுலராக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்குறாரு. இப்போ நிறையா வந்து எப்படின்னா, அப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், நிறைய சிங்கர்ஸ், நிறையா பாடகர்கள். அதை வந்து ஓப்பன் பண்ணது ரஹ்மான். ரஹ்மானுக்கு முன்னாடி ரஹ்மானுக்கு பின்னாடிங்கிறது வந்து அந்த கேட் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இளையராஜா காலகட்டங்களில் ஒரு 5-6 பாடகர்கள் தான் இருப்பாங்க, 5-6 பாடகிகள் தான் இருப்பாங்க. ரஹ்மானுடைய என்ட்ரிக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா நிறைய பாடகர்கள் புதுசாக ஒரு வாய்ஸ் சென்ஸ் ரஹ்மான் பயன்படுத்திடுவார். சாகுல் அபின் ஒருத்தரை பயன்படுத்துகிறாரு. அப்புறம் வந்து நிறையா சுரேஷ் பீட்டர்ஸ்னு ஒரு சிக்கு புக்கரை எல்லாம் அவர் தான் பண்ணார். உன்னி மேனன், உன்னி கிருஷ்ணன், சுக்வீந்தர் சிங், அப்புறம் அந்த நிறையா சிங்கர்கள் புதுசாக வித்தியாசமான குரல் வளர்க்கக்கூடிய சிங்கர்கள்லாம் தொடர்ந்து பயன்படுத்துகிறார். அதை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா கார்த்திக், திப்பு, ஹரிணி நிறையா பேர் சொல்லிட்டே போகலாம். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா நிறைய இசையமைப்பாளர்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படம் மீடியம் பட்ஜெட் பண்ணால் அவங்கள வச்சு பண்ணிக்கலாம். ஒரு பெரிய படங்கள்லாம் இவரை பற்றி தான் பண்ணணும். பெரிய பட்ஜெட் படங்கள் தான் வருஷத்துக்கு ஒரு 3 படம் தான் பண்ணுவாங்க, 2 படங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்களில் ஒரு படம் இவர் பண்ணுறாரு. அந்த மாதிரி எல்லாம் மொத்தமாக வந்து போன இடம் வந்து இப்போ ஸ்பேசஸ் அதிகமாகிடுச்சு. நிறையா எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இவர் செலக்டடான படங்கள் மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ரொம்ப நன்றி சார். நேரம் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.